A very warm good morning to one and all. This is Maria Pushpam and I'm going to take for you physical chemistry. I think my voice is audible for you. If you have any doubts, you can ask in the physical chemistry WhatsApp group. Okay, ma? So if you take physical chemistry, we have 5 units. The first unit is gaseous state, second unit is solid state, third unit photochemistry, and fourth unit nuclear chemistry, and fifth unit is dilute solution. So today we are going to see the basic concepts of gaseous state. So if you see the syllabus of this unit 1, this is your syllabus, ma. So if you take gaseous state, you have ideal and real gas, then postulates of gases, then different velocities you have, then calculation of velocities you have, then Maxwell's distribution, molecular velocities you have, then if you equipartition of energy, heat capacity, viscosity of gas, and finally you have effect of temperature and pressure on coefficient of viscosity. So today, for today's class, we are going to see just the gaseous laws of this gaseous state and what you mean by ideal gas and real gas. Then we are going to see the deviation of gases from ideal behavior. I'll repeat. So I'll mix both Tamil and English so you can understand the subject very easily. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஷியஸ் ஸ்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஆஃப் த சிலபஸ் யூனிட் 1ல் வந்து கேஷியஸ் ஸ்டேட் இருக்குது. இதில் நீங்கள் என்னெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறீங்கன்னா லாஸ் ஆஃப் கேஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகோட்ரோஸ் லா, கிரஹாம்ஸ் லா, தென் டால்டன்ஸ் லா, இந்த 5 லா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ்னால் என்ன, ரியல் கேஸ்னால் என்ன, அப்புறம் டீவியேஷன் ஆஃப் கேஸஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி தான் இருக்கும், ஒரு வார்மிங் அப் மாதிரி இருக்கும். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி குரூப் வந்து நாளைக்கு ஃபார்ம் பண்ணுவேன். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் சேட் பண்ணலாம். நீங்கள் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதில் கேட்டுக்கலாம். இல்லை என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், நான் குரூப் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது வழியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாமா அந்த குரூப்பில் யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். இஸ் இட் ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் சி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் லாஸ் ஆஃப் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன பார்க்க போகிறோம், நம்ம பாயில்ஸ் லா. we are going to see what is said to be Boyle's law. law சொல்கிறேன், கவனிச்சுக்கோ, தெரிஞ்சதில் தான் எல்லாருக்கும். So the law states that the volume of the given mass of a gas is inversely proportional to its pressure at constant temperature. திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ பாயில்ஸ் லானா என்னன்னா, volume of the given mass of a gas is inversely proportional to pressure. Volume of the gas வந்து inversely proportional to pressure. எப்போ? constant டெம்பரேச்சரில். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்னா V is proportional to 1/P, அல்லது நம்ம என்ன எழுதலாம்னா PV is equal to constant. இதான் என்னலான்னா பாயில்ஸ் லா. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் I'll go with சார்ல்ஸ் லா. ஸோ சார்ல்ஸில் என்ன சொல்லுதுன்னாமா வால்யூம் ஆஃப் த கிவன் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆன் அன் அப்சல்யூட் ஸ்கேல். புரியுதா? ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அங்கே என்ன சொன்னோன்னா வால்யூம் ஆஃப் த மாஸ் ஆஃப் த கிவன் மாஸ் ஆஃப் கேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ப்ரெஷருக்கு வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் பாயில்ஸில். அப்படி சார்ல்ஸில் என்ன சொல்லுதுன்னா த லா ஸ்டேட்ஸ் தட் த வால்யூம் ஆஃப் த கிவன் மாஸ் ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆன் தி அப்சல்யூட் ஸ்கேல். ஸோ அது எப்படி எழுதலாம்? V is proportional to T. அல்லது நம்ம என்ன எழுதுனோன்னா V divided by T is equal to constant. ஸோ நம்ம பாயில்ஸ் லாவும் சார்ல்ஸ் லாவும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to see அவகோட்ரோஸ் லா. ஸோ அவகோட்ரோஸ் லானா என்னென்னாமா என்ன சொல்கிறாங்கன்னா, இதே சிமிலர் கண்டிஷன்ஸில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதே கண்டிஷனில் நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கணும். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் த கேஸஸ் வில் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஒரு டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள்
என்ன கேஸாக இருந்தாலும் அதில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் ப்ரெஷரையும் டெம்பரேச்சரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ அதான் அவகோட்ரோஸ் லா. அவகோட்ரோஸ் லா என்ன சொல்லுதுன்னா, அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் த கேஸஸ் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். I'll repeat. So Avogadro's law states that under similar condition of temperature and pressure equal volume of all gases have same number of molecules. So நம்ம எப்படி எழுதலாம்னா n1 is equal to n2. இதான் என்ன லான்னா அவகோட்ரோஸ் லா. ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோன்னா கிரஹாம்ஸ் லா. ஃபோர்த் லா பேர் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் சொல்லுவோம், அல்லது கிரஹாம்ஸ் லா. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரூட் ஆஃப் இட்ஸ் டென்சிட்டி. அந்த ஊடுருவி போகக்கூடிய தன்மை அல்லது எவ்வளோ ஸ்பீடாக அது ஒரு இது வழி போகும்னு பார்த்தோன்னா அதோட டென்சிட்டி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டிக்கு அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக நம்ம நேராக எழுதுவோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக 1/by போட்டு எழுதணும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரூட் ஆஃப் இட்ஸ் டென்சிட்டி. திஸ் இஸ் said to be Graham's law. So R is proportional to 1/by square root of D. R is proportional to 1/by square root of D. This we call it as Graham's law. அடுத்த law என்னன்னா Dalton's law of partial pressures. Dalton law of partial pressure அப்படின்னா என்னன்னா, if two or more gases which do not interact chemically or which do not react chemically are enclosed in a closed space, then the total pressure exerted by the gases mixture is the sum of the partial pressure of the constituent gases. இதுதான் என்னன்னா Dalton's law of partial pressure. Dalton's law of partial pressure என்னன்னா, if two or more gases which do not react chemically are enclosed in a closed space, chemically react பண்ணாத ரெண்டோ மூணோ கேஸோ எடுத்து நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு இதில் வச்சுருக்கோம். சரியா? மூடின ஒரு டப்பாக்குள்ள இதில் வச்சுருக்கோம். தென் அதான என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டோட்டல் ப்ரெஷர், அது எவ்வளோ ப்ரெஷர் அந்த கேஷஸ் மிக்சர் கொடுக்கும்னா ஒவ்வொரு இதோட இண்டிவிஜுவல் ப்ரெஷரை நம்ம ஆடப் பண்ணிட்டோன்னா போதும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் P வந்து டோட்டல் ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மொத்த ப்ரெஷர் அந்த மொத்த மிக்சர் ஆஃப் கேஸ் எவ்வளோ கொடுக்கும்னா P is equal to P1 plus P2 plus P3 plus P4 plus P5. இதில் P பார்த்தீங்கன்னா we call it as total pressure and P1, P2, P3 and P4 etc. are called as partial pressure of the gases. இதான் என்னென்னா Dalton's law of partial pressures. So Dalton's law of partial pressure கூட ரிப்பீட் பண்ணிடுறேம்மா. If two or more gases which do not react chemically or enclosed in a closed space, then the total pressure exerted by the gaseous mixture is sum of the partial pressure of the constituent gases. மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு 2 3 4 கேஸஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பட் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கெமிக்கலி ஒருத்தர் கூட ஒரு ஆள் என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவங்கள நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். சரியா? அப்போ டோட்டல் ப்ரெஷர் அவங்க மொத்தம் எவ்வளோ ஃபோர்ஸ் அல்லது ப்ரெஷர் கொடுப்பாங்கன்னா ஒவ்வொருத்தரோட ப்ரெஷரை நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து டோட்டல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா partial pressure of the individual constituent gases will be equal to the total pressure exerted by the gaseous mixture. This we call it as Graham's law of partial pressure. Is it okay? So I think we have seen 5 laws. I'll state the last once again. So முதல் பார்த்தது வந்து Boyle's law. Boyle's law என்ன சொல்லுதுன்னா volume of the mass of a gas is proportional to, inversely proportional to pressure. அடுத்து சார்ல்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த மாஸ் ஆஃப் த கேஸ் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அவகோட்ரோஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் த கேஸஸ் வில் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். கிரஹாம்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா the rate of diffusion of the gas is inversely proportional to the square root of its density. லாஸ்ட் பார்த்த லாவோட பேர் வந்து Dalton's law of partial pressure. அந்த லா என்ன சொல்லுதுன்னாமா if two or more gases which do not chemically react is enclosed in a closed space, then the total pressure exerted by the gaseous mixture will be equal to the sum of the partial pressure of the constituent gases. Is it okay? So this is something about
Dalton's law of partial pressure. So 5 law உனக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next what you are going to see is what is said to be ideal gas and what is said to be real gas. Then we can see what is the deviation of gas from the reason for deviation of gas from ideal behavior. உனக்கு சும்மா சொல்லணும்னா ஐடியல் கேஸ் வந்து என்னென்னா இந்த லா எல்லாம் ஒபே பண்ணுச்சுன்னா அந்த கேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இஸ் இட் ஓகே? ஒபே பண்ணாமல் இருந்துச்சுன்னா தோஸ் கேஸஸ் ஆர் கால்ட் அஸ் ரியல் கேஸஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த கேஸ் லாஸ் எல்லாம் வந்து அது ஒபே பண்ணாங்கன்னா அந்த கேஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா வி கால் இட் அஸ் ஐடியல் கேஸ். ஒபே பண்ணலைன்னா வி கால் இட் அஸ் real gas. So ideal and real gas. Gas which obey the gas laws and the general gas equation. You படிச்சிருப்பீங்க ideal gas equation. PV is equal to nRT. Under all conditions of temperature and pressure is called as ideal gas. So gas which obeys the gas laws and general gas equation PV is equal to nRT under the conditions of temperature and pressure is called as ideal gas. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பட் நோ கேஸ் இஸ் செட் டு பி ஐடியல் இன் நேச்சர். எந்த நம்ம இயற்கையில் உள்ளதில் எந்த கேஸுமே நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், ஐடியல் வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா யாருமே ஐடியல் கிடையாது, ரியல் தான் எல்லாமே. நம்ம பர்சன் பார்த்தா யாரும் ஐடியல் பர்சன் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு குறை நிறை இருக்கும். அதே மாதிரி கேஸ்லேயும் நம்ம எந்த கேஸையும் என்ன சொல்ல முடியாது, வி கான்ட் சே இட் இஸ் அ ஐடியல் கேஸ் பிகாஸ் கேஸஸ் ஓன் ஒபே ஆல் த லாஸ். So some deviation will be there. So we call the gases in nature are called as real gases. So almost all gases do not obey gas laws and gas equation at all temperatures and pressure are called as real gases. So real gases na enna the gas laws ayum the gas equation obey பண்ணாம இருக்கிற எல்லா கேஸையும் we say it is real gas. Okay, so now we are going to see அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா deviation of gases from ideal behavior. Deviation of gases from ideal behavior. இது என்னன்னா we have a scientist by the name Amagat. Amagat என்ன பண்ணார்னா he studied the effect of pressure and volume of the gases with effect of pressure as well as effect of temperature. அதில் உனக்கு பிவியில் வந்து நம்ம டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் மாற்றும்போது என்ன சேஞ்சஸ் இருக்கிறது அமகாட்டுங்கிற சயின்டிஸ்ட் வந்து நிறைய கேஸஸ் எடுத்து 0 டிகிரி சென்டிகிரேடில் வச்சு ஸ்டடி பண்ணார். இஸ் இட் ஓகே? ஸோ he came to two conclusions. That is the thing what we are going to see for today's class. So deviation of gas from ideal behavior. என்ன பார்க்க போகிறோன்னா Amagat studied the effect of pressure on PV of several gases at 0 degree centigrade and he found PV is not constant over a wide range of pressure. என்ன கண்டுபிடிச்சாரு? PV நம்ம என்ன சொல்கிறோம், ஐடியல் கேஸ்க்கு PV is equal to constant according to பாயில்ஸ்லாம் சார்ல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பாயில்ஸில் என்ன சொல்கிறோம்னா PV is equal to constant. ஸோ அமகாட் என்ன கண்டுபிடிச்சார்னா இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் சொன்னார் ஓவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர். திஸ் ஷோஸ் அ கேஸ் டிவேட்ஸ் ஃப்ரம் பாயில்ஸ் லா அல்லது ஐடியல் பிஹேவியர். இஸ் இட் கிளியர்? ஐ வில் ரிப்பீட் வித் அ கிராஃப் திஸ் ஒன். So if you see this graph, in the graph பார்த்தீங்கன்னா x-axisல we have taken pressure, y-axisல we have taken pressure volume. PV is equal to constant போட்டலாம் அந்த PV. சரியா? ஸோ இப்போ நிறைய ஒரு 5 கேஸ் எடுத்திருக்கோம். ஒன்று ஹீலியம், ஹைட்ரஜன், தென் கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், அமோனியா. இவ்வளோ கேஸஸ் நம்ம எடுத்திருக்கோம். மொத்தம் 5 கேஸ் வச்சு இந்த பிளாட் போட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ டேக் த பிளாட் ஃபர்ஸ்ட்டு 2 லைனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அதுக்கு என்ன மீனிங்னா இஃப் யூ இன்க்ரீஸ் த பிவி வேல்யூ இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். நம்ம ப்ரெஷரை கூட்டினோன்னா யாரும் கூடிடுறா, அந்த பிவி வேல்யூ என்ன ஆகும்னா கூடும். ஸோ தட் இஸ் செட் டு பி டைப் 1. ஐ வில் ரிப்பீட். ஸோ இஃப் யூ இன்க்ரீஸ் த ப்ரெஷர், இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ரெஷரை கூட்டிகிட்டே வரும். சரியா? ஸோ ப்ரெஷரை கூட்டும்போது யாரும் சேர்ந்து கூடுறாங்கன்னா பிவி வேல்யூ கூடுச்சுன்னா தட் கம்ஸ் அண்டர் டைப் 1. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும். பாருங்கள் அந்த 2 லைன், ஃபர்ஸ்ட் 2 லைன். அடுத்த 3 லைன் பார்த்தீங்கன்னா கர்வ்டாக வந்து திருப்பி கூடியிருக்கும், அது கார்பன் மோனாக்சைடு. அடுத்து திருப்பியும் குறைஞ்சி திருப்பி கூடியிருக்கும், தட் இஸ் ஃபார் மீத்தேன். மூணாவதுல ரொம்ப குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூடியிருக்கு, தட் இஸ் ஃபார் அமோனியா. this comes under type 2. இதில் பார்த்தீங்கன்னா the PV value decreases when you increase the pressure. பாரு
அந்த வேல்யூ குறையுது, கீழே பார்த்து வருது, இட்ஸ் கம்மிங் டவுன். அப்புறம் ஒரு மினிமம் வந்துட்டு தென் இட் இன்க்ரீசஸ், தட் இஸ் கம்ஸ் அண்டர் டைப் 2. ஸோ திஸ் இஸ் த ஃபைண்டிங் ஆஃப் அமகாட். அமகாட் இதான் கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சார்? பிவி வந்து ஓவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷருக்கு எப்படி இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இல்லை. நமக்கு கான்ஸ்டன்ட்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கணும். நம்ம இடையில ஒரு லைன் காமிச்சிருக்காங்க பாரு, டாட்டட் லைன், தட் இஸ் மென்ட் ஃபார் ஐடியல் கேஸ். பட் நீ பார்த்தேன்னா எந்த லைனுமே அதில் வரல. ஹைட்ரஜனோ, ஹீலியமோ, கார்பன் மோனாக்சைடோ, மீத்தேனோ, அமோனியோ யாருமே வரல. ஏன் வரலன்னா இவங்க எல்லாருமே ரியல் கேஸஸ். இட்ஸ் கிளியர் ஃபார் யூ. I'll repeat this point once again. ஸோ அமகாட்டுங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, பிவி வேல்யூ வந்து வேரி பண்ணி ப்ரெஷருக்கு வேரி பண்ணி பார்த்து he studied the thing. ஓகே, ப்ரெஷருக்கும் பார்த்துருக்காங்க, டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரெஷருக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ இஃப் ஹி ஹஸ் சீன் த திங், வாட் ஹேப்பன்ஸ் தேர் இஸ், ரெண்டு டைப்பாக அவனுக்கு கேஸஸ் வந்து பிஹேவ் பண்ணுது. ஒன்று என்னென்னா, நம்ம ப்ரெஷரை கூட்டும்போது அந்த பிவி வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து டைப் 1. ஸோ ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், இஃப் இன்க்ரீஸ் த ப்ரெஷர், பிவி வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ் straightly without no decrease. Okay, so coming to the second type that comes under carbon monoxide, methane as well as ammonia. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா they come under type 2. type 2ல நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ரெஷரை கூட்டும்போது the value of PV decreases, then they reaches a minimum, then they increases. ரீசன் வந்து நான் ரெண்டாவது சொல்லுவேன் ஏன் இப்படி நடக்குதுன்னு. சரியா? ஸோ இதை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெர் ஆர் 2 types. ஒன் இஸ் டைப் 1, another one is type 2. டைப் 1ல பார்த்தீங்கன்னா முதல்ல இது என்ன ஆகுது, இட் இஸ் இன்க்ரீசிங். ஆஸ் யூ இன்க்ரீஸ் த ப்ரெஷர், பிவி வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ். பட் நம்ம ஐடியல் பிஹேவ் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ இன்க்ரீஸ் ப்ரெஷர், பிவி வேல்யூ ஷுட் பி கான்ஸ்டன்ட், பிகாஸ் பிவி இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம பாய்ஸ்லாம் இல்லை நம்ம சொல்லியிருக்கோம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் என்ன, பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். பட் இங்கே எப்படி இல்லை, கான்ஸ்டண்ட்டாக வந்து இல்லை. ஸோ திஸ் கேஸஸ் ஆர் செட் டு பி ரியல் கேஸஸ். சரியாம்மா? ஸோ ஐடியல் கேஸ்க்கு அந்த டாட்டட் லைன் போட்டு காமிச்சிருக்காங்க. செகண்ட் செட் டைப் 2 பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், அமோனியா, இவங்க மூணு டைப் 2ல் வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இஃப் யூ இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரெஷர், பிவி இஸ் செட் டு டிக்ரீஸ், ரீச்சஸ் அ மினிமம், தென் இட் இன்க்ரீசஸ். இதான் டைப் 2. சரியா? இதே டிவியேஷன் அவர் எதை வச்சு படிச்சிருக்காருன்னா, டெம்பரேச்சரை மாற்றி பார்த்துருக்காரு. he has varied the temperature. Deviation of gas from ideal behavior is also shown by PVP plot at different temperature. Different temperature வச்சு பார்த்துருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒன்லேயோ ஸ்ட்ரைட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிடுது, அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு திருப்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரு, ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் 20, then it is 100, 400, அப்புறம் மைனஸில் பார்த்தீங்கன்னா -25, -60, -100. நத்திங் இஸ் செட் டு பி கான்ஸ்டன்ட். ஐடியல் அந்த லைன் மட்டும் தனியாக தெரியுது பாரு, ஒன்றுலேயும் டிரெக்டாக கூடியிருக்கு. இப்போ நீ 100 டிகிரிலையும் 400 டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியாம்மா? 20, -25, -60, -100 டிகிரியில் பார்த்தீங்கன்னா முதல்ல டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஸ் இட் கிளியர்? ஸோ I'll repeat. ஸோ டெம்பரேச்சருக்கு இதே பிவி பிளாட் அகெயின்ஸ்ட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரேச்சரை வேரி பண்ணி பார்த்துருக்காரு. முதல்ல நம்ம பார்த்தது பிவி வேல்யூ வந்து ப்ரெஷரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம். இந்த கிராஃப் எதை காட்டுதுன்னா, இது எந்த கேஸ், ஒரே கேஸ் எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சுருக்காங்க. சேம் கேஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் கேஸ், ஒரே ஒரு கேஸ், ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரேச்சரை வேரி பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் திஸ் 100 and 400, the value is said to be, pressure is the value, PV value is increasing. But if you take 20, -25, -60 and -100, the value first decreases, reaches a minimum, then it increases. Is it clear for all of you? Okay, so I'll go with the explanation. So இந்த ரெண்டு கிராஃபும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட் என்ன சொன்னோன்னா, PV வேல்யூ இன்க்ரீசஸ் decreases and then increases. இது எதுக்குன்னா, ப்ரெஷர் வித் இன்க்ரீஸ் இன்
PV value with increase in pressure. Second, அதே PV value with pressure தான், but also a difference is made in temperature. டெம்பரேச்சரை மாற்றும்போது அதே மாதிரி ஒன்லியோ ஸ்ட்ரைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அல்லது என்ன ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ we can see the reason வந்து என்னென்னா gases deviate from ideal behavior due to two false assumption made in the kinetic theory of gases. இது ஏன் இந்த ஐடியல் பிஹேவியர் இல்லாமல் எப்படி காமிக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அசம்ஷன்ஸ் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் வந்து தப்பாக வந்து எடுத்திருக்காங்க. என்னென்ன அசம்ஷன்ஸ்னாமா, ஒன்று வந்து கேஸ் மாலிகுல்ஸ் ஹாவ் நெக்லிஜிபிள் வால்யூம், அப்படின்னா கேஸ் வந்து கொஞ்சமான இடத்த தான் ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வந்து அசம்ஷன்னா ஒரு டெரிவேஷனை டெரைவ் பண்ணால் முதல்ல வந்து இது இப்படி இருக்கட்டு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த அசம்ஷன்ஸ் ரெண்டென்ன பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கேஸ் மாலிகுல்ஸ் ஹாவ் நெக்லிஜிபிள் வால்யூம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா there is no force of attraction between gases. ஸோ இந்த ரெண்டு அசம்ஷனும் தப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் வந்து வருது. சரியா? உனக்கு இந்த கேஸஸ் எல்லாம் ஐடியல் கேஸஸ்னால் நமக்கு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா டீவியேஷன் வந்து வருது. டீவியேஷன் ஏன் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் டூ ஃபால்ஸ் அசம்ஷன். ஒன்று வந்து கேஸ் மாலிகுல்ஸ் ஹாவ் நெக்லிஜிபிள் வால்யூம். செகண்ட் அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா there is no force of attraction between the gaseous molecules. ஸோ இந்த ரெண்டு தப்பான அசம்ஷன்ஸ்னாலையும் தான் உனக்கு என்ன ஆகுது, இந்த டீவியேஷன் வந்து ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் வந்து இந்த கேஸஸ் வந்து காமிக்குது. சரியாம்மா? ஸோ இது இன்னும் ரெண்டு விஷயம் வச்சு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் எப்படி இருக்கும், அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். வித் தட் ஐல் வைண்ட் அப் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா each molecule in the gas possesses a definite volume. ஸோ நம்ம கைனடிக் தியரி படி என்ன சொன்னோம், ரெண்டு அசம்ஷன். ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா கேஸஸ்க்கு வந்து நெக்லிஜிபிள் வால்யூம் இருக்குங்கிறது சொல்லியிருக்கு. செகண்ட் அசம்ஷன் என்ன சொல்லியிருக்குன்னாமா there is no force of attraction between the gaseous molecule. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம தப்புங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் மாலிகுல் இன் a gas has a definite volume. At low pressure பார்த்தீங்கன்னா the volume occupied by individual molecules may be neglected. ரொம்ப லோ ப்ரெஷரில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். thus at zero pressure gases obeys Boyle's law. பட் ப்ரெஷர் வந்து ஜீரோவாக இருக்கும்போது அது என்ன பண்ணும், எல்லா கேஸுமே ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். எப்போ ப்ரெஷர் வந்து ஜீரோவாக இருக்கும்போது. பட் when the pressure is increased, நம்ம ப்ரெஷரை கூட்டும்போது வால்யூம் டிக்ரீசஸ் அண்ட் the volume is occupied by individual molecule becomes significant. It cannot be neglected. நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அதை வந்து தவிர்க்க முடியாது. thus all gases deviate from ideal behavior at ஹை ப்ரெஷர் அல்லது எலிவேட்டட் ப்ரெஷர். இதான் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரில் கொஞ்சம் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி வால்யூம் தான் இருக்கும். அதே சமயத்தில் ப்ரெஷரை வந்து ஜீரோ ஆக்கிட்டிங்கன்னா எல்லா கேஸுமே எப்படி பிஹேவ் பண்ணிடும், ஐடியலாக பிஹேவ் பண்ணிடும். ஆனால் நீங்கள் ப்ரெஷரை கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா வால்யூம் குறையும். பட் அது என்ன பண்ண முடியாது, வி கான்ட் நெக்லெக்ட் தி volume. So that is a conclusion on effect of pressure. So thus all gases deviate from ideal behavior at high pressure. சரியா? இது ஒரு பாயிண்ட். ஓகேம்மா? அடுத்த பாயிண்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இதோட நான் சொல்லி முடிச்சுடுவேம்மா. ஸோ லிசன் ப்ராப்பர்லி. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா the fact that gases can be liquefied shows there is force of attraction between the molecules. முதல்ல நமக்கு கைனடிக் தியரியில் ரெண்டு அசம்ஷன் தப்புன்னு சொன்னோம். முதல்ல என்ன சொன்னோம்னா அது வால்யூம் ஆக்குப்பை பண்ணல, ரொம்ப கொஞ்சமான நெக்லிஜிபிள் வால்யூம், நம்ம நெக்லெக்ட் பண்ணுற வால்யூம் தான் ஆக்குப்பை பண்ணுதுன்னு சொல்கிறோம். பட் ப்ரெஷரில் நம்ம என்ன சொல்லிடுறோம், ஹை ப்ரெஷராக இருக்கும்போது நம்ம வால்யூமை வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாதுங்கிற நம்ம காமிச்சிருக்கோம். சரியா? செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை குறைக்கும் போது கேஸஸ் வந்து லிக்விஃபை ஆகுது. கேஸஸ் என்ன ஆகும், லிக்விஃபை ஆகும். நமக்கு வீட்டில் இருக்குது எல்பிஜிலாம் இருக்குல்ல, லிக்விஃபை பண்ணலாம் நம்ம டெம்பரேச்சரை வந்து குறைக்கும் போது. சரியா? ஸோ தேட் ஷோஸ் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகுல். செகண்ட் அசம்ஷன் என்ன சொன்னோம், கைனடிக் தியரியில் தப்பான அசம்ஷன் என்னென்னா செகண்ட் அசம்ஷன் வந்து தெர் இஸ் நோ இன்டராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ். கேஸ் மாலிகுல்ஸ் கடையில் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோம். பட் இங்கே என்ன ஆகுது, லிக்விட் ஆகணும்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணணும், தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி molecules. So at normal temperature the gas molecules are far apart from the
molecular attraction and it is negligible நம்ம நார்மலாக உள்ள டெம்பரேச்சரில். பட் when the temperature is lowered, the molecule comes closer to each other and the attractive force become significant. So the gases deviate their behavior from ideal behavior at low temperature. So conclusion நம்ம என்ன சொல்லிடலாம்னா, டிவியேஷன் ஆஃப் ஐடியல் பிஹேவியர் ரெண்டு கன்க்ளூஷன் தான். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ண முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாது வால்யூமை. ஸோ ஹை ப்ரெஷரில் வந்து என்ன பண்ணாது, கேஸஸ் வந்து ஐடியலாக வந்து பிஹேவ் பண்ணாது, ரியல் கேஸை தான் பிஹேவ் பண்ணும். அது மாதிரி டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வெரி லோ டெம்பரேச்சர் ஆகும்போது கேஸஸ் ஓன்ட் பிஹேவ் ஐடியலி. ஸோ நார்மலான கைனடிக் தியரி படி கேஸஸ் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு அசம்ஷன் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம், ஒன்று வந்து வால்யூம் வந்து நெக்லிஜிபிள் தான் ஆக்குப்பை பண்ணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் மாலிகுல்ஸ் கிடையாது, இன்டராக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ரெண்டுமே தப்புங்கிறத நம்ம எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரும் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரும் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் டிவியேஷன் ஆஃப் ஐடியல் பிஹேவியர். ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், தட் இஸ் ஹை ப்ரெஷரில் கேஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணாது. அடுத்து லோ டெம்பரேச்சர்லேயும் கேஸ் என்ன பண்ணாது, ஐடியலாக பிஹேவ் பண்ணாது. ஏன்னா வந்து அது இன்ட்ராக்ட் பண்ணி லிக்விட் ஃபார்முக்கு போயிடும் கேஸு. சரியா? ஸோ அவங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் லிக்விடாக அது மாற முடியும். கேஸாக இருக்கக்கூடியது லிக்விடாக மாறணும்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தால் தான் பக்கத்தில் வர முடியும். அது எப்போ நடக்கும்னா லோ டெம்பரேச்சரில் வந்து நடக்கும். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ வி கேன் ஹாவ் அ ஷார்ட் ரீகேப் ஆஃப் த திங் வாட் ஐ ஹவ் டேக்கன் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we have seen the gas laws, that is Boyle's law, Charles' law, then Avogadro's law, Graham's law, and last one is Dalton's law. Then I have said you what is ideal gas and what is real gas, and the next title what I have said for you is deviation of gases from ideal behavior, and I have given the explanation for deviation. One is effect of pressure, another one is effect of temperature. Thank you for listening. Continue studying. Thank you, ma.